அனைவருக்கும் வணக்கம். என்னதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னு பல முக்கிய தலைவர்களை கொண்டாடினாலும் அதுல பல பேரோட உண்மை முகம் இப்போ சமீப காலமாகத்தான் கிழிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமான நபர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரும் நம்ம மாமாவுமான நேரு. நம்ம விட பரப்பளவிலும் சரி மக்கள் தொகையிலும் சரி மிக குறைந்த அளவே இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு நம்ம நேரு மாமா அதிக உரிமைகளையும் சலுகைகளையும் வாரி வழங்குனதா ஒரு சர்ச்சை தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வாழ்ற ஜம்மு காஷ்மீருக்கு சட்டப்பிரிவு 370ங்கிற சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அங்குள்ள மக்களுக்கு மட்டும் மத்திய அரசோட உதவிகள் ஏராளமாக கிடைக்க வழி பண்ணினவரும் நம்ம நேரு மாமா தான். அது இப்போதான் மோடி அரசால சரி செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியாவுக்கு நம்ம நேரு மாமா செய்த மிகப்பெரிய துரோகம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம். இந்துஸ், ஜீலம், செனாப், பியாஸ், ராவி, சட்லஜ்னு 6 கிளை நதிகள் ஒன்று சேர்ந்துதான் சிந்து நதியா பாயுது. இந்த 6 கிளை நதிகளுமே இமயமலை அடிவாரத்துல, அதாவது திபெத் நாட்டோட பகுதியில உற்பத்தியாகி இந்தியா வழியா பாகிஸ்தானுக்குள்ள பாயுது. அதனால இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையப்போ இதையும் பிரிக்க முடிவு செஞ்சாங்க. அதுக்காக இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு ஒரு ஒப்பந்தமும் போட்டாங்க. இந்த ஒப்பந்தம் தான் கொஞ்சம் விஷமத்தனமானது. 1947 டிசம்பர் 20 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த முதல் ஒப்பந்தத்துல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு எந்த அளவிற்கு தண்ணீர் சென்றதோ அதே அளவு இருக்கட்டும்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனாலும் அப்போதே இந்த ஒப்பந்தம் 3 மாசத்துக்கு தான் செல்லுபடியாகும். அதாவது 1948 மார்ச் 31 வரை தான் செல்லும்னு இந்தியா சொல்லிருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த சமயத்துல உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு தாரை பார்க்க மனசு வரல. அதனால இந்த ஒப்பந்தம் 1948 மார்ச் 31 முடிஞ்சதும் இனி சிந்து நதி நீர் பாகிஸ்தானுக்கு இல்லைன்னு சொல்லி 1948 ஏப்ரல் 1 அன்னைக்கு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் செல்லக்கூடிய கால்வாய்களை அடைக்க உத்தரவு போட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதனால பாகிஸ்தான்ல குடி தண்ணீர் பிரச்சனை உருவாச்சுது. இன்று வரை 90% பாகிஸ்தான் மக்களின் குடிநீராக இருப்பது சிந்து நதி தான். எனவே பாகிஸ்தான் மக்கள் கதற ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கிற சுமார் 14 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் சிந்து நதி நீர் இன்றி வறண்டு போனது. பாகிஸ்தானின் தந்தை முகமது அலி ஜின்னா கதற ஆரம்பித்தார். மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் கெஞ்சினார். ஆகவே நேரு மாமாவிடம் மவுண்ட் பேட்டன் பிரபு முகமது அலி ஜின்னா கேட்பதை கொடுங்கள் என்று மிரட்ட, நேரு மாமாவோ வல்லபாய் பட்டேலிடம் கெஞ்ச இந்தியா மறுபடியும் 1948 மே 4 இருந்து மறுபடியும் ஒரு இடைக்கால ஒப்பந்தம் போட்டுச்சுது. அந்த ஒப்பந்தத்துல சிந்து நதிநீர் பழையபடியே பாகிஸ்தானுக்கு போகட்டும்னு கூறப்பட்டிருந்ததால பாகிஸ்தானுக்கு நிறுத்தப்பட்ட சிந்து நதிநீர் சுமார் 35 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் மரணமடைந்து விடவே பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்திடம் சிந்து நதிநீர் பஞ்சாயத்தை கொண்டு போனது. உடனே நம்ம நேரு மாமா 1954 அப்போது அமெரிக்க அணுசக்தி தலைவராக இருந்த டேவிட் லீவியேந்தல்ங்கிறவரை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வர்றார். எதற்கு தெரியுமா? சிந்து நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குத்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அமெரிக்காவின் அணுசக்தி தலைவராக இருந்த ஒருவரை அழைச்சி இந்தியா பாகிஸ்தான் இடையே நதிநீர் பிரச்சனையை தீர்க்க நினைத்த நேரு மாமா எப்பேற்பட்ட அறிவாளியாக இருப்பார். இந்த அமெரிக்காவின் அணுசக்தி தலைவர் டேவிட் லீவியேந்தல் சிந்து நதியை பற்றி ஆராய்ந்து ஒரு நீண்ட கட்டுரை எழுதி அதை கொலியர்ஸ் என்ற ஒரு அமெரிக்க பத்திரிகையில் வெளியிட, அதனை படித்து பார்த்துவிட்டு டேவிட் பிளைக் என்பவர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற நேரு மாமாவிற்கு உத்தரவு போடுகிறார். சரிப்பா, இந்த டேவிட் பிளைக் யாரென்று கேட்கிறீர்களா? இவர் டேவிட் லீவியேந்தலின் நண்பர். அப்போது உலக வங்கியின் தலைவராக இருந்தவர் இந்த டேவிட் பிளைக் தான். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை 1960 செப்டம்பர் 19 உருவாக்கி அதில் நேரு அயூப் கானுக்கு அடுத்து
மூன்றாவது ஆளாக கையெழுத்து போட்டவரும் இவர்தான். இந்த ஒப்பந்தப்படி சப்த சிந்து என்று ரிக்வேதம் கூறும் சிந்து நதி, ஜீலம் நதி மற்றும் செனாப் நதி மூன்றும் பாகிஸ்தானுக்கு என்றாகிவிட்டது. ராவி நதி, பியாஸ் நதி, சட்லஜ் நதி என்ற 3 நதிகளும் இந்தியாவிற்கு சொந்தம் என்றாகிவிட்டது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக இந்த 6 நதிகளின் நீர்வளத்தின்படி 80% நீர் பாகிஸ்தானுக்கும் 20% நீர் மட்டும் இந்தியாவிற்கும் என்று இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவே நேரு மாமா பாகிஸ்தானுக்கு போய் கராச்சியில் வைத்து அப்போதைய பாகிஸ்தான் இராணுவ ஆட்சியாளர் அயூப் கானுக்கு சல்யூட் போட்டு கையெழுத்து போட்டார் என்பது தனி கதை. இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணீர் அளிக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவிடம் இருந்து தண்ணீர் பெறுகிறது. கொடுக்கிறவன் பெறுகிறவன் இடத்திற்கு போய் கையெழுத்து போட்டு கொடுக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கோமாளியாக இருப்பான் என்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம நேரு மாமா எப்பேற்பட்ட கோமாளி பிரதமராக இருப்பார் என்று இதில் இருந்தே புரிந்து கொள்ளலாம். இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தின்படி சிந்து நதி, ஜீலம் நதி, செனாப் நதி நீர்வழிகளில் ஏதாவது அணை கட்டி நீர்மின் நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பாகிஸ்தான் அனுமதி அளிக்க வேண்டும். மோடி பிரதமராக வரும் வரை அந்த நிலைமைதான் இருந்தது. ஆனால் மோடி பிரதமராக வந்தபின் ரூல்ஸை மாற்றிவிட்டார். காஷ்மீரில் உள்ள கிஸ்துவார் மாவட்டத்தில் செனாப் நதியில் சுமார் 1000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க பகுல்துல் அணையை 2018 மோடி அரசு கட்ட ஆரம்பித்தது. பாகிஸ்தான் பதறிக்கொண்டு இந்தியாவிடம் சர்வதேச கோர்ட்டுக்கு போவோம் என்று மிரட்டியது. பதிலுக்கு மோடி அரசு தாராளமாக போங்கள் என்று சவால் விட்டது. மிரட்டிய பாகிஸ்தான் சரண்டரானது. அடுத்தும் காஷ்மீரில் செனாப் நதியின் துணை நதியான கல்னையில் கீழ்கல்னை நீர்மின் திட்டம் ஒன்றை மோடி அரசு ஆரம்பித்தது. அதற்கும் பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து சர்வதேச கோர்ட்டில் பார்த்து கொள்வோம் என்று மிரட்டியது. பதிலுக்கு மோடி அரசு போடா என்று கூற மறுபடியும் பாகிஸ்தான் சரண்டரானது. நமது பிரதமர் மோடியை ஏன் உலகத் தலைவராக கூறுகிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணமாக பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பகல்காமில் நடத்திய கோர சம்பவத்தை அடுத்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டிற்கு தொடர்ந்து பொருளாதார ரீதியாகவோ அல்லது போர் மூலமாகவோ தொல்லை கொடுத்து வந்தால் பாதிக்கப்படும் நாடு தொல்லை கொடுக்கும் நாட்டுடன் செய்து கொண்ட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நிறுத்தி கொள்ளலாம் என்று சர்வதேச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. பிரதமர் மோடி இதையே பாகிஸ்தானுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு வாழ்வளித்து வரும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துவிட்டார். இதனால் பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் கிடைக்காது என்பதால் சுமார் 200 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாகிவிடும். இதைவிட முக்கியமான விஷயம், சுமார் 20 கோடி பாகிஸ்தான் மக்களின் குடிநீராக உள்ள சிந்து நதிநீர் இனி பாகிஸ்தானுக்கு இல்லை என்றாகிவிட்டது. பாகிஸ்தான் கதி இனி என்னவாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். மனித போரை விட வாட்டர் வார் தான் மிக கொடுமையான போர் என்பதை பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் உலகமே புரிந்து கொள்ளும் வகையில் நமது பிரதமர் மோடி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் மூலம் இனி இந்தியர்களின் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் பாகிஸ்தானை சரண் அடைய வைத்து விடுவார். நன்றி.